நானும் ஒரு ஆதரவற்றவள். கண்ணீர் வரவழைக்கும் சிறுகதை. லட்சுமி குழந்தைகள் காப்பகம் அன்று கோலாகலமாக இருந்தது. அங்கு ஒரு வயதிலிருந்து 4 வயது வரை உள்ள பிஞ்சு குழந்தைகள் தன் பிஞ்சு பாதங்களுடன் அங்குமிங்கும் குதித்து ஓடி விளையாடி கொண்டிருந்தது. அவர்களை பார்த்து கொள்ளும் ஆயாக்களோ மூச்சு வாங்க அவர்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தனர். மேடை போட்டு பந்தல் கட்டி வண்ண வண்ண பலூன்களால் அலங்கரித்து விழா ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. பார்வையாளர்கள் உட்கார நாற்காலிகள் வரிசையாக போடப்பட்டிருந்தன. ஒரு ஆயா இன்னொரு ஆயாவை கேட்டாள், இன்னைக்கு என்ன விசேஷம்? நம்ம டாக்டர் அம்மாவுக்கு பிறந்த நாளா? நீ வேற. இன்னைக்கு குழந்தைகள் காப்பகத்தின் 3வது ஆண்டு முடிந்து 4வது ஆண்டு ஆரம்பிக்கிறதாம். டாக்டர் அம்மாவை போல இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. தன்னலம் கருதாமல் இந்த ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் அகிலா ஆண்டு விழா வேலைகள் எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக அங்கே வந்தாள். அவளை பார்த்ததும் பல குழந்தைகள் அவளிடம் ஓடி வந்தன. ஒரு குழந்தை குறுகுறு என நடந்து சிறு கையை நீட்டி டாக்டரின் புடவையை பிடித்து இழுத்தது. டாக்டர் பூ போன்ற அந்த மென்மையான குழந்தையை தூக்கி தாய் பாசத்துடன் கொஞ்ச ஒரு குழந்தைக்கு பாட்டில் பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஆயாவிடம், குழந்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க ஆயா என்றாள். ஆதரவற்ற குழந்தைகளை அரவணைத்து அக்கறையோடு கவனித்து கொள்ளும் லட்சுமி குழந்தைகள் காப்பகத்தை டாக்டர் அகிலா பொறுப்பேற்று நடத்தி வந்தாள். அந்த காப்பகத்தில் எல்லா அடிப்படை வசதிகளும் உண்டு. 2 MBBS டாக்டர்கள் நிரந்தரமாக அங்கு பணி செய்கின்றனர். வார்டன் உண்டு, 4 ஆயாக்கள், 4 செவிலியர்கள் உண்டு. டாக்டர் அகிலாவுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் ஆண்டு விழாவிற்கு வந்துவிட்டனர். விழாவுக்கு தலைமை தாங்க இருக்கும் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி IAS வந்ததும் விழா துவங்கியது. மாவட்ட ஆட்சியாளர் ஜெயந்தி பேச தொடங்கினார். இந்த காப்பகத்தை கட்டி காத்து வரும் காப்பாளரும் டாக்டருமான அகிலா சாதாரணமானவள் அல்ல. அன்பு தெய்வம், பிறருக்காக அவதரித்தவர். இந்த உலகில் தான் ஈட்டிய பெரும் பொருளை எல்லாம் கைமாறு கருதாமல் பிறர் வாழ தம் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட பெண். இந்த காப்பகத்தின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தாயின் இதயமும் தலைவியின் உள்ளமும் கொண்ட டாக்டர் அகிலா இச்சிறார்களின் மழலை மொழிகளை கேட்டு ஆனந்தப்படுவதிலும் பச்சிலம் தளிர்களை வளர்ப்பதிலும் தன் பிறவி பயன் என்று கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை மனித குலத்தின் தோழி என்று கூறலாம். இந்த குழந்தைகள் பண்புள்ள குழந்தைகளாக வளர்ந்து ஒழுக்கமும் நல்ல கல்வியும் பெற்று நாட்டுக்கு நல்ல பயன் தரும் மக்களாக வாழ வாழ்த்துகிறேன் என்று தன் உரையை முடித்தார். டாக்டர் ஏன் தன் பணத்தை செலவழித்து குழந்தைகள் காப்பகத்தை நடத்த வேண்டும்? அதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. நன்கொடையாய் வரும் பணத்தில் மேலும் சொத்து வாங்கி சேர்த்திருப்பார் என்று சிலர் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். தவறான வழியில் குழந்தையை பெற்ற பெண்கள் இங்கே வந்து குழந்தையை வீசிவிட்டு போகிறார்கள் என்று ஒரு பெண் பக்கத்தில் இருந்தவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். குற்றம் குறை சொல்லுபவர்கள் சிலர், இது மனித இயல்பு, அதை பொருட்படுத்தினால் பொது சேவை செய்ய முடியாது. டாக்டர் அகிலா உரையாற்ற மேடை அருகே வந்து நின்றார். பார்வையாளர்களை பார்த்து புன்முறுவல் செய்துவிட்டு மலர்ந்த முகத்துடன் பேச ஆரம்பித்தார். எனது தந்தையர் திருமூர்த்தி எனக்கு நல்ல கல்வி அளித்து என்னை டாக்டர் படிப்பு படிக்க வைத்தார். அவர் மரண படுக்கையில் இருக்கும்போது என்னிடம், என்னை மன்னித்து விடு அகிலா, ஒரு ரகசியத்தை உன்னிடம் சொல்ல மறந்துவிட்டேன் என்றார். என்ன விஷயம் அப்பா என்றேன். நீ பிறந்தவுடன் உன்னை பெத்த அம்மா இரக்கமில்லாமல் அரசாங்க மருத்துவமனை அருகே உள்ள ஒரு குப்பை தொட்டியில் வீசிவிட்டு போய்விட்டாள். உன்னை தத்தெடுத்து வளர்த்தேன் என்றார். நான் அதிர்ச்சியுடன், ஏன் இதுவரை என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்டதற்கு, நீ வருத்தப்படுவாய் என்பதால் தான் நான் சொல்லவில்லை. உன் அம்மாவும் விண்ணுலகம் போய்விட்டாள், நானும் என்று சொல்லும் போதே அவர் உயிர் உடலை விட்டு பிரிந்துவிட்டது. நான் ஆதரவற்றவள் என்ற எண்ணமே என்னை மிகவும் வாட்டியது. தூக்க மாத்திரை சாப்பிட்டு உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தேன். சாவதற்கு முன் தந்தையின் அறைக்கு கடைசி முறையாய் அவர் புகைப்படத்தை காணச் சென்றேன். அப்போது அவரது மேஜையின் மேல் இருந்த சகோதரி நிவேதா வாழ்க்கை வரலாறு என்னும் புத்தகம் என்னை படிக்க தூண்டியது.
என்னை மறந்து புத்தகத்தில் மூழ்கிவிட்டேன். அயர்லாந்தில் பிறந்த சகோதரி நிவேதா விவேகானந்தர் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு 1898ஆம் ஆண்டு இந்தியா வந்து இந்திய பெண் குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியை ஆரம்பித்திருக்கிறார். அமெரிக்காவில் இருந்து நிதி திரட்டி பள்ளியை நடத்தினார். பல சமூக பணிகளில் தன்னை அர்ப்பணித்தார். 44 வயதாகும் போது கல்கத்தாவில் இறந்தார். தன் சொத்துக்களையும் நூல்களையும் இந்திய பெண்களுக்கு தேசிய கல்வி வழங்க உயில் எழுதி வைத்தார். நிவேதா ஏழைகளுக்கு செய்த சேவை என்னை மிகவும் கவர்ந்தது. வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து இந்தியர்களுக்காக அவர் ஆற்றின தொண்டு என்னை பிரமிக்க வைத்தது. அந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது, வாழ்க்கைக்கு வழிகாட்டியது. நிவேதாவின் வாழ்க்கை சரித்திரத்தை படித்தவுடன் அவரை போல மனித தொண்டு செய்ய வேண்டும் என உறுதிமொழி எடுத்தேன். தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று இருந்த என் மனநிலை மாறிவிட்டது. அப்போது வீட்டில் செய்தித்தாள் வந்து விழுந்தது. பிறந்த பச்சிளம் குழந்தை சாலை ஓரத்தில் ஒரு துப்பட்டாவில் வைக்கப்பட்டு கிடந்தது என்னும் திடுக்கிட வைக்கும் செய்தியை படித்து எனக்கு நான் ஏன் இந்த பூமியில் பிறந்தேன் என்பது புரிந்துவிட்டது. ஆம், கடவுளே வழிகாட்டி விட்டார். நான் பெற்ற குழந்தைகளை தானே ஆதரவற்றோர் ஆக்குவது கொடுமையிலும் கொடுமை. அந்த அவல நிலைக்கு யாரும் வரக்கூடாது என்பதால் எனக்கு அப்பாவின் மூலம் வந்த சொத்தை எல்லாம் அறக்கட்டளைக்கு மாற்றி மறைந்த என் தாயின் பெயரை வைத்தேன். உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் தான் வாழ்ந்தது போல பிறரையும் வாழச் செய்தல் வேண்டும். இதுவே பிறவி பயனின் நோக்கம். மனிதன் மனிதனுக்காக வாழ வேண்டும். இந்த மனிதாபிமான அடிப்படையில் தோன்றியதுதான் இந்த காப்பகம். 3 வருடங்களுக்கு முன்பு குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட்ட 5 பச்சிளம் குழந்தையுடன் ஆரம்பிக்கப்பட்ட காப்பகம் இது இப்போது 50 குழந்தைகளுடன் வளர்ந்திருக்கிறது. சகோதர சகோதரிகளே, குழந்தை என்பது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். தயவு செய்து அந்த குழந்தையை சாலையின் ஓரத்தில் வீசி எறிந்துவிட வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். காப்பகத்தின் நுழைவாயில் ஒரு மணி இருக்கிறது. அதன் அருகில் ஒரு தொட்டி இருக்கிறது. உங்களுக்கு குழந்தை வேண்டாம் என்று நினைத்தால் அந்த தொட்டிலில் குழந்தையை வைத்துவிட்டு மணியை அடித்து விட்டால் போதும். நாங்கள் ஓடி வந்து குழந்தையை எடுத்து அன்புடன் அரவணைத்து கொள்வோம். எங்கள் மனித தொண்டு எப்போதும் தொடரும். வாழ்க சகோதரி நிவேதா என்று அவர் உரையை முடித்ததும் அனைவரும் கைதட்டினர். எல்லாரும் டாக்டர் அகிலாவை கட்டி பிடித்து பாராட்டி கைகுலுக்கி ஆற தழுவி முத்தமிட்டனர். அப்போது டான் டான் என்று மணி ஒலித்தது. ஒரு செவிலித்தாய் மணியை நோக்கி ஓடினாள். நானும் ஒரு அனாதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது போன்ற கதைகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வருங்க. ஆதரவு கொடுங்க. இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்.